உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்மளோட கடைசி டெக் வீக்லி சீரீஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ வரவிருக்கிற ஒரு லான்ச் இவெண்ட்டில் வந்து ஷாமி வந்து ரெட்மி 4A தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு வந்து ஷாமி இந்தியா வந்து ரெட்மி 4A அப்படிங்கிற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ரெட்மி 3Sக்கு சக்ஸஸாக லான்ச் பண்ணல. ஸோ ரெட்மி 3Sோட சக்ஸஸ் வந்து தனியாகவும் வரும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாமி இந்தியா வந்து இதுவரை இந்தியாவில் செஞ்ச சாதனைகளாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, மற்றும் இந்த ரெட்மி 4A 6000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன மற்றும் இந்த ஃபோனை பற்றின என்னோட கருத்துக்கள் என்னென்ன அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக்ஸாடே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இந்த ஈவெண்ட் வந்து டெல்லியில் இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. இந்தியாவோட ஆன்லைன் மார்க்கெட்டில் ஷாமி வந்து முதல் இடத்தையும் ஓவராலான ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வந்து 2வது இடத்தையும் பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மார்க்கெட் மூலமாக விற்பனை செய்யப்படுற ஃபோன்ஸில் கிட்டத்தட்ட 30% வந்து ரெட்மி ஃபோன்ஸாக இருக்கு, ஷாமியோட ஃபோன்ஸாக இருக்கு அப்படின்னு. மேலும் மொத்தமான ஸ்மார்ட் ஃபோன் விற்பனையில் கிட்டத்தட்ட 10% மேலான ஃபோன்ஸ் வந்து ஷாமியோட ஃபோன்ஸ் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஷாமியோட ஃபோன்ஸ் எல்லாமே இந்தியாவிலே டிசைன் பண்ணப்பட்டு இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியான மார்ச் 2016 கணக்குப்படி 75% அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் விற்பனை செய்யப்படுறதுல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் ஷாமி ஃபோன்ஸ் தயாரிப்பதற்கான 2வது ஒரு பிளான்ட்டுமே வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட சைனீஸ் மற்றும் இந்தியன் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 2வது அசம்பிளிங் பிளான்ட் தான் ஓப்பன் பண்றாங்க. மேலும் அவங்க சொல்றப்ப கிட்டத்தட்ட 85% அதிகமான ரெட்மி ஃபோன்ஸ் யூஸ் பண்றவங்க வந்து 34 வயதுக்கும் கம்மியானவங்க தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ரெட்மி 4A. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு மெட்டாலிக் பாடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 6000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபுல் மெட்டல் பாடி கொடுத்ததுக்கு முதல்ல பாராட்டியாகணும். மேலும் இந்த ஃபோன் வந்து வெறும் 131 கிராம் லேஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாமியோட ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதே லேஸான ஃபோன் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து வெறும் 8.5 மில்லிமீட்டர் மட்டும்தான் திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து 5 inch 720p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெட்மி 3Sல வந்து 720p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட இது பிரைஸ் கம்மியாக வைக்கிறப்ப இவங்களால 720 தாண்டி போக முடியாது, நம்மளாலே ஒரு அளவு கணிக்க முடிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து Snapdragon 425 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ரெட்மி 3Sலாம் 430 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பேசிக்காக வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர். ஸோ இது வந்து Snapdragon 425 வந்து குவாட் கோர் ப்ராசர். ஸோ இதில் வந்து 4 கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சிப்செட் வந்து ARM Cortex A53 அந்த ஆர்கிடெக்சர் அடிப்படையாக கொண்டு வந்திருக்குது. மேலும் இதோட அதிகபட்ச கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் வந்து 1.4 GHz வரையும் இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து கிராஃபிக்ஸ்க்காக Adreno 308 GB கொடுத்துருக்காங்க. நம்ம ரெட்மி 3Sல பார்த்தோம் அப்படின்னா அதில் Adreno 505 GB கொடுத்துருந்தாங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6000 ரூபா ஃபோன்லையுமே வந்து இதை அவங்க தொடர்ந்து கொடுக்குறது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ இந்த IR பிளாஸ்டர் மூலமாக நம்மளோட டிவிஸ் மற்றும் ஏசிஸ் வந்து நம்ம ரிமோட் இல்லாமல் நம்ம ஃபோன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பண்ணுவோம். இந்த ஃபோன் வந்து 4G LTE சப்போர்ட்டோட வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மைக்ரோ சிம் மற்றும் ஒரு நானோ சிம் இல்லைனா ஒரு மைக்ரோ சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபோனோட கேமரா பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து 13 மெகா பிக்சல் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அபேச்சரோட. மேலும் இந்த ஃபோனில் வந்து ஒரு LED ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா அதே f2.2 அபேச்சரோட 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பியூட்டிஃபை மோட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனை வந்து இவங்க வந்து சாம்சங் கேலக்ஸி J2 2016 அதிக அளவில் வந்து ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெஞ்ச் மார்க்ஸ் ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் Moto G5 Plus லான்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நீட்டாக எந்த ஃபோனோடையுமே யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான Moto G4 Plusஓட மட்டும்தான் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து ரெட்மியும் கொண்டு வரணும் அப்படிங்கிற என்னோட ஆசை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்மி Note 4 லான்ச்லையுமே iPhone 7 Plus இதோடலாம் சில பல கம்பேரிசன்ஸ்லாம் இவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இதை விட்டுட்டு அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மட்டும் இதோட ஒப்பிட்டு இந்த ஜென்ரேஷன் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சா பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி பார்க்கலாம். ஸோ இந்த இதையுமே வந்து J2 2016 20% அதிக பேட்டரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 3120 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரி. மேலும் இந்த பேட்டரி வந்து ஸ்டாண்ட் பைல வந்து 7 நாட்கள் வரையும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்ட்ராய்டு மேஷ்மெலோ அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. MIUI 8ல வந்திருக்கு. ஸோ இந்த MIUI 8 வந்து அடுத்த MIUI 9 வரப்ப ஆண்ட்ராய்டு நியூகட் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எந்தவித குழப்பமும் இல்லை, ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல 2 GB ரேம் மற்றும் 16 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோன் வந்து மார்ச் 23 அமேசான் மற்றும் மீ.comல வந்து சேலுக்கு வருது. ஸோ இது வந்து ஃபிளாஷ் சேல் தான் எப்பயும் போல 12 மணிக்கு ஃபிளாஷ் சேல் ஸ்டார்ட் ஆகுது, மதியம் 12 மணிக்கு. அடுத்தது இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டார்க் கிரே, கோல்டு மற்றும் ரோஸ் கோல்டு அப்படின்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது.
ஸோ ரோஸ் கோல்டு தான் இருக்கிறதே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டு அந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து மற்ற 2 கலர்களோட சேர்த்து வருகிற 23ஆம் தேதி வந்து சேலுக்கு வரல. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா வைக்கிறாங்க. நம்ம ரெட்மி நோட் 4ஓட பிளாக் வச்ச மாதிரி இது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி me.comல மட்டும் தான் சேலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தோம்னா 6000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாகவே ரெட்மி 4A வாங்கலாம். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பேட்டரி லைஃப் மற்றும் கேமரா இது எல்லாமே அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற ஃபோன்களோட சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் மறந்துடாம டெக் சட்டையில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.